சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் போது பேசிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, மதுரை சின்னப்பிள்ளையின் காலில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் விழுந்து வணங்கினார் என பேசியிருந்தார். சின்னப்பிள்ளைன்ற மதுரை மாவட்டத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஓரிங் ஹைட்ரோக்ளாலிக் சிஸ்டத்தை ஆயில் லீக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு இதை எம்எஸ்எம்இல இருக்கிற ஒரு எஸ்எஸ்ஜி மதுரையில் இருக்கிற ஒரு பெண்மணி அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போவே வாஜ்பாய் அவர்கள் அவங்க வீட்டில் போய் அவங்களுடைய காலில் கும்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இண்டஸ்ட்ரியும் எம்எஸ்எம்இயும் இணைத்து அங்கே இருக்க எஸ்எஸ்ஜி குரூப் பெண்களும் வளர வேண்டும் அப்படின்றத இன்னைக்கு வலியுறுத்தியிருக்காங்க. எங்கோ கல்வியறிவு இல்லாத குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த சின்னப்பிள்ளையின் காலில் வாஜ்பாய் விழ காரணம் என்ன என்பதை பார்ப்போம். சட்டமன்றத்தில் பேசிய அமைச்சர் கீர்த்தனா, பெரும் தொழில் நிறுவனங்களுக்கு உதவியாக எம்எஸ்எம்இ நிறுவனங்களை ஊக்குவிக்க தேவையான நிதி உதவிகளை டிக் நிறுவனங்கள் மூலம் வழங்க புதிய வழிவகை செய்துள்ளதாக தெரிவித்தார். அதில் குறிப்பாக மதுரையைச் சேர்ந்த சின்னப்பிள்ளை என்ற மூதாட்டை எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு ஆதரவாக மகளிர் சுய உதவி குழுக்கள் வளர காரணமாக இருந்ததால் அவரது காலில் வாஜ்பாயே விழுந்ததாக குறிப்பிட்டார். அமைச்சர் குறிப்பிட்ட அந்த சம்பவம் 2001 நடந்தது. வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது மத்திய சமூக மற்றும் பெண்கள் நலத்துறை சார்பில் ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருது தமிழ்நாட்டின் மதுரையைச் சேர்ந்த களஞ்சியம் சின்னப்பிள்ளைக்கு வழங்கப்பட்டது. விருது வழங்கும் போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் சின்னப்பிள்ளையின் காலில் விழுந்து வணங்கியது நாடெங்கும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஏனெனில் பள்ளிக்கே போகாமல் சிறுவயதில் திருமணம் செய்து வைக்கப்பட்ட சின்னப்பிள்ளை பொருளாதாரத்திலும் பின்தங்கியவர். ஆனால் அவர் கிராமப்புற பெண்களின் பொருளாதார பிரச்சனையை நன்கு உணர்ந்து இந்தியா முழுவதும் களஞ்சியம் மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக காரணமாக இருந்தார். பல ஆயிரக்கணக்கான மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பெண்கள் சுய முன்னேற்றம் அடையவும், பொருளாதாரத்தில் யாரையும் சார்ந்திருக்காமல் சிறு குறு தொழில்கள் தொடங்கி தன்னிறைவு பெறவும் சின்னப்பிள்ளை காரணமாக இருந்ததால் அவரது காலில் வாஜ்பாய் விழுந்ததாக தெரிவித்திருந்தார்.